ஹாய் விவர்ஸ், வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். ஓகே, என்னம்மா சமையல் இன்னைக்கு? ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பாருங்கள். மக்ருனியும் நூக்கலும் போட்டு குருமா வச்சுருக்கேன். இந்த மக்ருனி நூக்கல் போட்டு குருமா வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த நூக்கில் இந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் அரிஞ்சிக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வேகும். இளம் நூக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த நூக்கில் இது மாதிரி மெலிசாக அரிஞ்சிக்கின்னு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்குங்க. வேக வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இந்த மக்ருனியை நல்லா கொதி தண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா ஒரு கொதியே போட்டு வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே நல்லாயிருக்கும். அது பஞ்சு போல் நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்க சின்ன பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதையும் தண்ணி வடித்து எடுத்துக்கின்னு எண்ணெய், கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம் போட வேண்டிய மசாலா சாமான் பூரா போட்டு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அதாவது ஒரு பாதி வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் திட்டமாக காரம் தக்கனபடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டிய பொருள் வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, இஞ்சி, அதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம எவ்வளோ தக்காளி போடணுமோ அந்த அளவு தக்காளி போட்டுக்குங்க. அதான் 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் அரை மூடி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சி இந்த காய் வெந்த பிறகு இந்த மக்ருனியும் குழம்பு தாளித்து விட்டோம் இல்லையா, மிளகா வெடிப்பு போன உடனே இந்த வேக வச்ச மக்ருனியும் நூக்குலையும் எடுத்து கொட்டுங்க. அந்த நல்லா ஒரு கொதி கொச்ச உடனே இந்த அரைச்சி வச்சுக்கிற விழுதியும் எடுத்து நல்லா கொட்டி நல்லா கலரி ஒரு கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பர் சுவையாக இருக்கும். குழந்தைங்க தக்காளிலாம் நிறைய இருக்குதுன்னு அப்படியே எடுத்து போடுவாங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேதம் இல்லாமல் இதுக்குள்ளேயே சேர்ந்து எல்லா ருசியும் சேர்ந்து வரும். செய்து சாப்பிடுங்க. இது மாதிரி பாழாகாத, குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா வெங்காயம் தக்காளிலாம் நீட்டாக இருந்தால், அதனால் இது போல் நான் செய்வேன். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவேன். இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு நைட்டு சப்பாத்திக்கு சாப்பிடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாதம், குருமா, கெட்டி தயிர். வாங்க சாப்பிட்லாம். நான் வீட்டில்